ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ் வ்லாக். ஸோ இப்போது நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு வந்து பார்த்தீங்களா, நார்மலாக நம்ம பைக் ரிவ்யூ தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ அது என்ன காருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட் குவிட் கிளைமர் தான். ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாகவும் நம்ம என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்கன்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட தயவு எனக்கு ரொம்பவே தேவைப்படுகிறது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ரெனால்ட் பிரபா கார்ஸ் ஓசூர் ஷோரூம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க தான் இந்த வீடியோ பண்ணுங்க, நான் உடனே டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு ஓகே ப்ரோ நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஓசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க, ஓசூர் கிருஷ்ணகிரி அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரெனால்ட் ஷோரூமை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நேராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஏன் பர்டிகுலராக நம்ம குவிட் பக்கம் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு 800cc கார் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் இருப்பாங்க. பட் 800cc இப்போ டோட்டலாகவே இல்லை. ஸோ நம்மளுக்கு 1 லிட்டர் இன்ஜின் அந்த இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு காம்படிட்டராக வந்து நம்மளுக்கு மாருதி ஆல்டோ தான் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அந்த வீடியோ உங்களுக்கு மாருதி ஆல்டோவோட நீங்கள் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் குவிட் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000cc இன்ஜினில் ஒரு பக்காவான ஒரு, அதாவது இது ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு மினி எஸ்யூவினே நம்ம சொல்லலாம். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எஸ்யூவி லுக் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குரோம் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு அந்த பம்பர் கொடுத்துக்கிறதாகட்டும், அண்ட் தென் ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஆலோஜின் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இண்டிகேட்டர் நம்மளுக்கு ஹாலஜின் இண்டிகேட்டர் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிஆர்எல் லைட் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே நம்மளுக்கு ஆலோஜின் இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி நம்ம டைல் லேம்பை பார்த்தோம்னா அப்படின்னா நம்மளுக்கு டைல் லேம்புமே நம்மளுக்கு ஆலோஜனில் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நம்மளுக்கு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு நம்ம இது பண்ணி சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டியூல் டோன் கலரில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க வண்டியை. ஸோ பின்னாடி ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 620 லிட்டர்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம். லுக் வைஸ் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு எஸ்யூவி கார் எப்படி இருக்குமோ அந்த லுக் வைஸ் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 165/70 சைஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 184 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டி ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 லிட்டர்ஸ் நம்மளுக்கு பர் லிட்டர் மைலேஜ் தரதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் வரையுமே கிளைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கியூட் யூஸர் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஃபியூல் நம்மளுக்கு வருதா, அதாவது மைலேஜ் அந்த மைலேஜ் வருதா அப்படின்ட்டு. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சீட் அண்ட் இன்டீரியர் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்குமே நமக்கு சீட்டு வந்து பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் ரொம்பவே குஷினியாக இருக்குது. ஸோ அது உக்காந்தே உங்களுக்கு காட்டுறேங்க. ரியலாகவே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அண்ட் தென் ஸ்மூத்னஸாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆரஞ்ச் பேட்டர்னோட நம்மளுக்கு இந்த பிளாக் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கீயை பொறுத்த வரைக்குமே நம்ம நார்மல் கீ இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு அந்த லாக்கு அன்லாக்கு அந்த பட்டன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதிலே வந்துடுது. அதுக்கப்புறம் ஸோ ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு என்னென்ன விசிபிலிட்டி ஆகுது அப்படின்னா, ஸோ ஸ்பீடோமீட்டரை பற்றி நான் உங்களுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டீரியர் பற்றி பார்ப்போம். ஸோ அந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டே வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக பிளாக்கி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மீட்ரு கன்சோலை பற்றி பார்ப்போம். ஸோ மீட்ரு கன்சோலில் நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ ஃபியூல் டேங்க்கான கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பக்கம் RPM லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய நம்மளுக்கு இந்த சீட் பெல்ட் போடுறது, ஸோ பிரேக்கிங்து, இது எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் பிங்க் ஆகிற மாதிரி நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் கன்சோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிப் A அண்ட் தென் ட்ரிப் B, அதுக்கப்புறம் ரேஞ்சு எவ்வளோ போகும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட் ஃபியூல் கிலோமீட்டர் அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் கிலோமீட்டரு அண்ட் தென் ஃபியூல் எவ்வளோ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயர் ப்ரெஷரை நம்மளுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கான இதுவுமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான இதுவுமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது தெரியுதுங்களா,
உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறது. ஓகே, ஸோ இதுவுமே நம்மளுக்கு இந்த இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்மளுக்கு அந்த இண்டிகேட்டர் சுவிட்ச், ஐபிஎம் லோகன் சுவிட்ச், ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு இதில் இந்த பக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த வைப்பர் ஆன் பண்ணுறதாகட்டும் இதாகட்டும் எல்லாமே நம்மளுக்கு இந்த பக்கம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது லுக் வைஸ் நம்மளுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20.33 சென்டிமீட்டர் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக டச் கண்ட்ரோலர் தான். ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில் வருதுன்னு நான் உங்களுக்கு போடுறேன், அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த கார் டிஸ்பிளேல என்னென்ன வருமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு அந்த ஏசி கண்ட்ரோல் அது எல்லாமே நம்மளுக்கு மேனுவலாக பண்ணுற மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கியர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேனுவலில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் ரிவர்ஸ் மட்டும் நமக்கு இப்படி தூக்கிட்டு போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுவுமே நம்மளுக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் கேமராவுமே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் எண்ட் மாடலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் கேமரா எல்லாமே. ஸோ முன்னாடி நம்மளுக்கு அந்த ஸ்டோரேஜ்க்கான சின்ன இடமும் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு சின்ன ஸ்டோரேஜுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 999cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 சிலிண்டர் ப்ளஸ் 5 கியர் பாக்ஸோட நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 69 PS, அதாவது 5500 RPMலையும் 92.5 Nm டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4150 RPM லெவல்லையுமே நம்மளுக்கு கிடைச்சிருது. இப்போ இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 வேரியன்ட் வருது. அது என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு RXE, RXLO, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RXT, அதுக்கப்புறம் கிளைமர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளைமர் வேரியன்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாரண்டியை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் வரையுமே நம்மளுக்கு ரெனால்ட் ஷோரூம் சைட்லேருந்து இது பண்ணுறாங்க. ஸோ மற்ற டீட்டெயில் வேணும்னா உங்களுக்கு நான் ஷோரூம் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை காண்டாக்ட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் இது பண்ணி பாருங்கள். ஸோ டெஸ்ட் எடுக்கு எல்லா வெஹிக்கிளுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ அதாவது ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அது இப்போ யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் நம்மளுக்கு இது பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க. இங்கேயோட ரைட் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு ரைடிங் ரிவ்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. ஓ, பிரேக்கிங்கும் பக்காவாக இருக்குதுப்பா. ஸோ பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டார்டிங் அந்த பிக்கப் வைஸுமே ரொம்ப இனிஷியல் பிக்கப்பும் நல்லா இருக்குது இதில். ஸோ இது வந்து ஓவராலாக நம்ம யார் யார் வாங்கலான்றதை நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக வண்டியோட ஃபியூச்சரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீட் பெல்ட்டோட வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்பீட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி ஓவர் ஸ்பீட் போகிறோம் அப்படின்னா அதையும் நம்ம அலர்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரியர் டோர் சைல்ட் லாக் அதையும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிரேக்கிங்கை பற்றி நான் கம்பல்சரி சொல்லணும். ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பின்னாடி ட்ரம் கொடுத்துருக்காங்க, ABS தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு EBD வித் பிரேக் அசிஸ்டண்ட்டோட நம்மளுக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதில் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்டண்ட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு 2 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷர் மானிட்டர், அதாவது டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் பண்ணுற சிஸ்டமும் நம்மளுக்கு இதில் வந்துடுது. ஸோ ஓவராலாக ஒரு வண்டியில் என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற தரமான வண்டினே சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஸ்பெஷலி சொல்ல போகணும் அப்படின்னா ஒரு பிகினர்ஸுக்கு. ஸோ பிகினர்ஸுக்கு இது எல்லாமே முக்கியமான கண்ட்ரோலர்ஸ் ஆகட்டும், இந்த இதெல்லாமே ஆகட்டும். இப்போ நான் புதுசாக கற்றுக்கிறேன்ற பட்சத்தில் தாராளமாக இந்த வண்டி நம்ம எடுத்து நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைஸ் வைஸுமே நம்மளுக்கு ரொம்பவே அஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ ரியர் சீட் கம்ஃபர்டபுளை பொறுத்த வரைக்குமே ஒரு 4 பேர் நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். ஸோ 5 பேர் நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதாக இருக்கும். பட்டு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு வண்டினே நம்ம சொல்லலாம். எப்படி இருக்குது உங்களுக்கு பின்னாடி கம்ஃபர்ட் வைஸு? ரியர் சீட்டு கம்ஃபர்டபுளை பொறுத்து என்னன்னா கொஞ்சம் மேபி டைஸை போட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்துன்னு தோணுது. நான் வந்து ட்ராவல் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீப்ரோ வந்து ட்ரைவ் பண்ணிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஆஸ் ஏ பேசஞ்சராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது.
கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைட் கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான சீட்டு தான். ஸோ பின்னாடி சாஞ்சிக்கிறதுக்காக இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. மேபி டை சப்போர்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் நல்லா இருந்துருக்கு. நமக்கு லெக் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் வந்து அதாவது பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்து அடிக்வேட்டாக இருக்கு. ஓகே. ஸோ 3 பேர் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஐ மீன் 3 பேருன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடல்ட் ஒரு ஓகே பண்ணலாம். 3 பேருமே வந்து அடல்ட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். ஓகே அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே. வண்டி எப்படி போகுது? நான் பின்னாடி வந்து கம்ஃபர்ட் வச்சு நான் பின்னாடி தான் கேமரா பிடிச்சின்னு உட்காருவேன். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதாவது ராஜு வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் போடாததுனால நம்மளுக்கு இந்த அலாரம் அடிச்சுனே இருக்குது. ஸோ பிரவீன் ப்ரோ நம்மளுக்கு வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ரியர் கம்ஃபர்ட் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். காலும் எனக்கு அந்த அளவுக்கு கன்ஜஸ்டடாக இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக நம்ம ஒரு 2 அடல்ட் ஒரு கிட்டு 3 பேர் நம்ம பின்னாடி உக்காந்துட்டு லாங் போகிறதா இருந்தால் தாராளமாக போகலாம். ஸோ இந்த ஓகே தல, எனக்கு ஆக்சுவலாக இந்த சஸ்பென்ஷன் கூட நல்லா இருக்குது. அந்த சீட் கம்ஃபர்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இந்த ஆஃப் ரோடு கூட எனக்கு ஓகே தான் ப்ரோ. எனக்கு அந்த அளவுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. பட் அதாவது நம்ம இப்போ ஒரு 1000cc வெஹிக்கிள் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த நம்ம மாருதி 800க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மிட் ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கிது அப்படின்னா நம்மளுக்கு இது தாராளமான ஒரு வண்டின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சஸ்பென்ஷனுமே நம்மளுக்கு நல்லா இருக்குது. அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்குது. நம்மளுக்கு இது மேனுவல் கியருமே இருக்குது. பட் இதில் ஏஎம்டியுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒன்ஸு டெஸ்ட் ரைட் கிடைச்சிச்சுன்னா நம்ம அதையும் ஒன்ஸு டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு இது பண்ணி போடலாம். ஸோ யாராவது பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம குவிட் வண்டியை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ஓட்டி பழகிறதுக்குமே நம்மளுக்கு இது ஒரு நல்ல வண்டினே நம்ம சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ப்ரோ? ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அவரும் நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? நீங்க ராஜு கூட பக்கத்துல பேசுறாரு. என்ன சொல்லுங்க? பவர் நல்லா இருக்கா? ஓகே. மக்களே, வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நானும் இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். டில் டாட்டா பை ஃப்ரம் ஸ்ரீ. பாய்.